என் ஒய்ஃப் சமையல் எப்படின்னு சொல்லவே இல்லையா? சமையல் பிரமாதம். இந்த கேசரி ஒண்ணே போதுமே. கேசரி இல்ல சார், அது அல்வா, திருநெல்வேலி அல்வா. ரொம்ப டாப். பொங்கல் மட்டும் என்ன பிரமாதமா இருக்க? அது பொங்கல் இல்ல சார், உப்மா. நினைச்சேன் பொங்கல் மாதிரி ஒரு உப்மா நான் சாப்பிட்டதே இல்ல. எக்ஸலென்ட். என் ஒய்ஃப் சமையல்ல டிப்ளமோ வாங்கியிருக்கான். அப்படியே? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் சமைக்க போறேன், நீங்க சாப்பிட போறீங்க. இல்ல நாங்க தப்பிச்சிருவோம். நானும் லட்சுமியை ஊட்டிக்கு போறோம். ஆபீஸுக்கு 10 நாள் லீவ் போட்டானே. பரவாயில்லையே, இன்னும் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கு? விட்டுருவேன். அடம் பிடிக்கிறீங்களே சார். பாவம், ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம்ல. அவன் கல்யாண சமாச்சாரத்தை மட்டும் கேட்காதீங்க. ஏன், யாரையாவது லவ் பண்ணீங்களா? கரெக்டா சொல்லிட்டீங்களே. அவன் ஊர்ல இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணா. அப்ப அவளே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அதுலதான் சார் சிக்கல். ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணோட குடும்பத்தையே காணோம். ஐயோ, என்னாச்சு? ஒண்ணுமில்ல, அந்த பொண்ணோட அப்பனுக்கு இவங்க பழகிறது பிடிக்கல. எப்படி இருந்தாலும் நான் அவளை கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது ராஜ்குமார் தான். மிஸ்டர் ராமு, நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். ஆனா நீங்க தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கணுமே. இல்லைங்க, ராஜி என்னை ஏமாத்த மாட்டான். எனக்காக எவ்வளவு காலம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பான். ராஜி, ராஜி, ராஜி. ஐம் சாரி, நான் ராஜி நினைச்சுக்கிட்டேன். வரேன். லட்சுமி, லட்சுமி. யாரது? சம்மந்தியா? வாங்க 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 சம்மந்தி. முதல்ல நீங்க என்னைய மன்னிக்கணும். அது சரிதாயா, அன்னைக்கு நீங்க வந்திருந்தப்போ நீங்க தான் என் சம்மந்திங்கிறது தெரியாம கொஞ்சம் கத்தி பேசிவிட்டேன். யாரையா சம்மந்தி? யாரையா சம்மந்தி? ஓ, சம்பந்தத்தையே கட் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்க. ஆமா, என்ன சொல்றீங்க? அந்த வெக்க கேட்ட உங்ககிட்ட எப்படிமா சொல்றது? அப்போ என்கிட்ட சொல்லுங்க. சொல்ற கேளு. உனக்கு தான் வெக்கமான எதுவுமே கிடையாது. உன் பிள்ளை சந்திர இருக்கானே, அவன் வேற ஒரு பெண்ணோட. மாமா. ஆமாமா, கொஞ்சம் குறை வீட்டு இருக்கான். நீங்க சொல்றது உண்மையா? யாரு? சந்துருவா? இங்க பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு வெக்கமான இல்லாம அங்க வேற ஒரு பெண்ணை அனுப்பிச்சுக்கிட்டு சகிக்கல. பார்த்தையா, கண்ணால பார்த்தேன். நீங்க சொல்றது நியாயம்தான். அது உண்மையா இருந்தா உங்க கண்ணு முன்னாலே அவனை புரட்டி எடுத்துறேன். நீங்க புரட்டிக்கிட்டே இருங்க, நான் சும்மா வர போறது இல்ல. நானும் கோர்ட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. லட்சுமி இப்பவே கூட்டிக்கிட்டு போய் பல்லாவரத்துல என் ஃப்ரெண்டு நாராயண வீட்டுல விட்டுறேன். நீ கிளம்புமா. ஆக சந்துரு தன் மனைவி லட்சுமிக்கு துரோகம் செய்து விட்டதாக சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதால் லட்சுமிக்கு அவள் குழந்தையை பராமரிக்க வாழ்க்கை பணமாக மாதம் ஒன்றுக்கு 2500 ரூபாய் தர வேண்டும் என்று சிபார்சு செய்கிறேன். சின்ன குழந்தைக்கா 2500 ரூபாய்? அநியாயம். யுவர் ஆனர், என் சம்பளமே அவ்வளவுதான். மொத்தத்தையும் அங்க கொடுத்துட்டா என் குடும்பம் பூவாக்கு என்ன செய்யும்? யுவர் ஆனர், லட்சுமி சொல்லுமா ஒரு வார்த்தை அவர்கிட்ட. யுவர் ஆனர், இவனுக்கு ஏழு குடும்பம். சொந்த பொண்டாட்டி நடுத்தருல விட்ட கபோதி. யுவர் ஆனர், அவர் ரீல் விடுறார். யுவர் ஆனர், அவர் நம்பாதீங்க. யுவர் ஆனர், ஐ அம் இன் திஸ் கார்னர். சைலன்ட். பிரதிவாதி நன்மையை உத்தேசித்து 1001 குறைக்கிறேன். இன்னும் குறைங்க, இன்னும் குறைங்க. இன்னும் குறைக்கணுமா? பேரம் பேசுறதுக்கு இதுன்னு 3 மார்க்கெட்டா? சரி, 1000. 1000. லட்சுமி, 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 லட்சுமி. ஐயோ ஐயோ. என்ன தம்பி, என்ன விஷயம்? சுமாரியா, என் பொண்டாட்டி எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. விவாகரத்து நோட்டீஸ் எடுத்தாங்களா? தம்பி, இப்ப என்ன குடிமூலிக்கு போயிடுச்சு? ஐயோ, உன் பொண்ணு கூட பழகி பழகி உனக்கு சொரண கட்டு போச்சு. ஐயோ, இன்னும் என்னையா குடிமூழ்கி போகணும்? லட்சுமி. தம்பி, எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்குது. அப்படியே ஒய்ஃப் ஒன்னு விவாகரத்து பண்ணிட்டான்னு வச்சுக்க, என் பிரச்சனை தீர்ந்தது. உடனே உஷாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துற. ஏன் கவலைப்படுற? ஒண்ணுமே தெரியாதா? மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போட.
நீங்க சொல்றது ஒரு அளவு எனக்கு புரியலையே. எப்படிடா புரியும்? நீ இந்த வீட்டுல நடத்துற நாடகங்களும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? அனாவசியமா பேசி என் கோபத்தை கிளறாரு. அவன் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கிடையாது. எவன் இல்லாம? இப்பதான் ரெண்டாவதா வேற ஒண்ணு வந்தாச்சே. யாருன்னு சொன்னாதான் புரியும் துறைக்கு. இல்ல ரெண்டாவதாளா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? என்னடா நினைச்சுக்கிட்டு தெரியற? எனக்கு தெரியாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. போனா போகுதுன்னு பார்த்தா அவன் இன்னொரு வீடு ஒண்ணு வச்சிருக்கிறியாம. என்னடா நினைச்சுக்கிட்டு தெரியற? ஐயோ என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன்னாலேயே மான மரியாதை எல்லாம் போச்சுடா. சம்பந்தி வந்திருந்தார். நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டு போறார். சம்பந்தி வந்தாரா? உங்களுக்கு பொண்டாட்டின்னு ஒண்ணு வர்ற போது எங்களுக்கு சம்பந்தின்னு வரக்கூடாதுங்களா? கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த ராஸ்கல் ஒரே எடுத்து பல்ல கழிச்சு விடுவான். ஆமா சித்தப்பா, இந்த மெட்ராஸ் வெயில் உங்களுக்கு ஒத்துக்கல போல இருக்கு. மூளை ஏதோ சுலுக்கிச்சா? என்ன கிண்டலா பண்ற? மரியாதையா போய் சம்பந்தி காலில விழுந்து மன்னிப்பு கேட்டு உன் கொண்டாட்டி அழைச்சுக்கிட்டு வந்து வீடு வாசல் இருந்தா போச்சு. இல்ல என் சொத்தை எல்லாம் என் மருமக பேருக்கு என்ன மாதிரியே பிறந்திருக்கிற என் பேரன் பேரனு எழுதி வச்சிருவேன். அப்புறம் நீ தெருவில் துந்தனாவை தூக்கிக்கிட்டு தீர கருணாகரனை பாட வேண்டியதான். ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. பொண்டாட்டி எங்க இருந்து வருவா? பல்லாவரத்துல இருந்து வருவா. போய் கூட்டி விட. சித்தப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். இப்பவாவது சொல்றா திருட்டு போயல. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் மட்டும் தான் பண்ணேன். ஒரு ஏடியை கிட்ட மண்டையை பொழத்துருவேன். ப்ராமிஸ் மட்டும் தான் பண்ணையா? அதுக்கு குழந்தையோட வந்து நிக்கிறான். குழந்தையா? என்னது? உங்க சித்தப்பாவா இருந்தாலும் சரி பெரியப்பாவா இருந்தாலும் சரி, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். இப்பயே போய் நடந்ததெல்லாம் உங்க சித்தப்பாட சொல்லிடுறேன். தட்ஸ் ஆல். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேயா. என் முடிவை நான் மாத்திக்க தயாரில்ல. போயா? சரி, இப்ப போய் சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடுமா? இன்னொரு விஷயம், உங்க வைஃப் அங்க இல்ல. அவங்க மாமா வந்து அவங்கள பல்லாவரமா எங்க கூட்டு போயிட்டாரு. அட பாவி, என் குடும்பத்தையே கலைச்சிட்டியடா. லட்சுமி, எங்க சித்தப்பா உங்க வைஃப் என் வைஃப் நினைச்சுக்கிட்டு இருக்காரு சார். என்னது? லட்சுமி உன் வைஃபா அப்படின்னு அவர் சொல்றாரு சார். உங்க பேரும் சந்துரு, என் பேரும் சந்துரு. இதுலதான் வந்த குழப்பமே. உங்க வைஃப் உங்க குழந்தையும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே வரவான்னு விவஸ்தை கட்டி சொல்றாரு சார் அவரு. நீ எக்காடு கட்டு போயா? படுபாவை படுபாவை, நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? சந்திரு சார் கைக்கு பேண்டேஜ் கட்டிருக்கேனே. இங்க இருக்கிற குழப்பத்துக்கு நீ ஒட்டிதான் பாக்கி. வா. அண்ணம் இல்லையே. ஏமாந்துட்டீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன சொல்லு? எங்க அப்பா தான் அழகா உஷான்னு பேர் வச்சிருக்காங்களே, நீங்க ராஜின்னு கூப்பிடணும். இந்த உஷாங்கிற பேர் நல்லதா இருக்கு. ஆனா இந்த ராஜிங்கிற பேர் மேல எனக்கு பயங்கரமான கிக்கு. நான் உன்னை ராஜின்னே கூப்பிடுறேனே. தட்ஸ் மை லவ் நேம். ஓகே. ஆமா, இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்? அமாவாசை. உன் மூஞ்சி இன்னைக்கு அமாவாசை. உன் மண்டை இருட்டாயிடுச்சு. திரும்ப. மாட்டேன். என் கண்ணு இல்ல, திரும்பமா. கண்ண முடிக்க. கணத்தர. இது எதுக்கு? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். I love you very much, Ram. விளம்பரத்தை அங்கேயே எடுத்துலாம் சார். அரை மணி நேரம் டைம் கொடுங்க சார். அரை மணி நேரமா? 5 நிமிஷம் கூட டைம் விடாதா சார்? நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். இந்த பணத்தை உங்களை வச்சு தான் எடுக்கணும் முடிவு பண்ணிருக்கோம் சார். சார் தயவு செஞ்சு மறக்காதீங்க சார். சார் வேற ஒண்ணும் இல்ல சார். நீங்க அடிபட்டு கீழே கிடக்குறீங்க. அந்த ஆயின்மெண்ட் எடுத்து கையில கொடுத்துறேன். அவ்வளவுதான் சார். அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு போஸ். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. காலுக்கு அடிபட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கணுமா? ஏன்பா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? முதல்ல இந்த பூஸ்ட் நம்பர் முடிட்டு நீ போய் ரெடி பண்ணு. வாப்பா. சரி சார். ஏன் சார், என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டு நான் அமிதாப் பச்சன் லெவலுக்கு கொண்டாந்துறேன்னு சொன்னீங்க. இப்படி என்ன விளம்பரப்படத்தில் நடிக்க வச்சுக்கல. ஏன்பா இதுல என்ன குறைச்சல்? இதுல நீ தான் ஹீரோ. நீ நடிச்ச படத்தை தான் முதல்ல போட போறாங்க. மத்தவங்க படத்தை எடுத்தாலும் உன் படம் ஓடிட்டே இருக்க போகுது. என்ன சரியா போச்சு. இதுக்காக 10,000 ரூபாய் வாங்கிட்டீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தேன். கேமரா முன்னாடி நிக்க வச்சுல 1 லட்சம் ரூபாய் கொடு. உன்னை வச்சு பெரிய படம் எடுக்கிற. ஆனந்த், கேமரா அங்க வச்சுக்கோ. எல்லாம் இங்க வாங்கப்பா. இங்க பாரு, அவங்களும் உண்மையாவே கரா தெரிஞ்சவங்க. ஒரு அடி அடிச்சா வாங்கிக்குவாங்க. 2வது அடி அடிச்சா நீ க்ளோஸ். எல்லாம் ரெடியாப்பா? ஆனந்த் ரெடியா? ஸ்டார்ட். ஆக்ஷன்.
ஒரு அடி தான் அடிக்கணும், 2 அடி அடிச்சுட்டான். அப்படியே இருக்கு சார், அப்படியே இருக்கு சார். அதே காயம், அதே ரத்தம். இந்த பொண்ணு இந்த பக்கமா. வெட்டு காயங்களுக்கு நிக்ஸோட. அப்படியே கேமரா பாருங்க சார். ஏயா வைத்தறிச்சல கொட்டிக்கிற? யார் அது? சிலுக்கா? இல்ல, ஐயோ சுளுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். கொண்டு வா பூஸ்ட். இதோ பூஸ்ட். கப்பெல்லாம் நல்லதா இருக்கு. ஏய். ஏய்.